கோலகுபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் 39,362 வாக்காளர்களில் 7,085 இந்திய வாக்காளர்கள் நாளை வாக்களிக்க உள்ளனர். உலு சிலாங்கூர் கோலகுபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை மே 11ஆம் தேதி காலை முதல் மாலை வரை நடைபெறவுள்ளது. ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கும் ஆதரவை மதிப்பீடு செய்யும் இந்த இடைத்தேர்தலில் 39,362 பேர் வாக்களித்தவர்களில் 18% 7,085 இந்திய வாக்காளர்கள் நாளை வாக்களிக்க தயாராக உள்ளனர். 18 வாக்கு மையங்களை உட்படுத்திய 74 இடங்களில் வாக்குச்சாவடிகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை கோலகுபுபாறு வாழ் மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உள்ளனர். மலேசிய தேர்தல் ஆணைய தரவுகளின் அடிப்படையில் மொத்தம் 40,226 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். அதில் 39,362 சாதாரண வாக்காளர்களாக உள்ளனர். 625 காவல்துறை அதிகாரிகள், 238 இராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் வாக்காளர் ஒருவர் இன்று மே 10ஆம் தேதி கோலகுபுபாறு தேர்தல் பரப்புரையின் இறுதி நாளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. கோலகுபுபாருவில் 4 முறை போட்டி நிலவும் வேளையில் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளராக பாங் சோக்டா, தேசிய கூட்டணி சார்பாக கைருல் அனூர் சாத், பியாரம் கட்சி சார்பாக ஹஃபிசா ஜைனுதீன் மற்றும் சுயேட்சை வேட்பாளராக நியூயாக்யூஹின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மரணமடைந்ததால் நடக்கும் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் வெற்றியை உறுதி செய்வது இந்திய வாக்காளர்களாக இருப்பதால் அதனை கவர்வதற்கு ஒற்றுமை அரசு அமைச்சர்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகின்றனர். இறுதியில் ஏமாறப்போவது யார் என்பது இந்திய வாக்காளர்கள் உணரப்போவது திண்ணம் என தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் பேச்சாளர்கள் தரப்பில் மேலும் கூறப்பட்டது.